நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் பர்சனாலிட்டி டெஸ்ட்டோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு கேள்வி அவசியம் கேட்கப்படும். அது குறிப்பாக இந்த யூபிஎஸ்சியில் உங்களுக்கு பர்சனாலிட்டி டெஸ்ட் நடத்தும்போது ஒரு கேள்வியை முன்வைப்பாங்க. அந்த கேள்வி என்னென்னா, நீங்கள் எதை உங்களுடைய பொழுதாக்கமாக வைத்திருக்கிறீர்கள், வாட் இஸ் யுவர் ஹாபி அப்படிங்கிற ஒரு கேள்வி. தமிழை பொறுத்த வரைக்கும் ஹாபி அப்படிங்கிறதுக்கு என்ன தமிழ் பதம் பயன்படுத்தப்படுகிறது? நிறைய நேரங்களில் மக்கள் யூஸ் பண்ணுறது ஒரு பொழுதுபோக்கு. பொழுதுபோக்கு அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் என்டர்டெயின்மெண்ட். அப்போ ஹாபிக்கு என்ன தமிழ் சொல் அப்படின்னு நான் ரொம்ப நேரம் யோசித்து தான் பொழுதாக்கம் அப்படிங்கிற ஒரு பதத்தை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது ஹாபிங்கிறது நேரத்தை போக்குவதல்ல, நேரத்தை ஆக்குவது, நம்மை மேன்மைப்படுத்தி கொள்வது. இப்போ ஒரு திரைப்படம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த திரைப்படத்தை நாம் சும்மா பார்த்தோம்னா அது பொழுதுபோக்கு. அந்த திரைப்படத்தை ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பொழுதாக்கமாக மாறுது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் உலக சினிமாக்களை விரும்பி விரும்பி பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. தரமான படங்கள், அக்கிரோ குரோசவா, மஜீத் மஜீதி, இந்த மாதிரி படங்களாக விரும்பி விரும்பி பார்க்குறாரு. தரமான படங்கள், ஆஸ்கர் அவார்டு வின் பண்ண படங்கள், இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கின படங்கள், ஈரானி மூவிஸ், கொரியன் மூவிஸ், இந்த மாதிரி தேடி தேடி பார்க்குறாரு. அப்போ அது அந்த பார்க்குறாரு, அதில் என்ன இருக்க அம்சங்கிறத உற்று கவனிக்கிறாரு, அதை விவாதப்படுத்துகிறாரு, அதிலிருந்து கற்றுக்கொள்கிறார், அதை பற்றி டாக்குமெண்ட் பண்ணுறாரு, அதை பற்றி எழுதுகிறாரு, அதை பற்றி விமர்சனங்கள் பண்ணுறாரு. இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாருன்னா என்ன ஆகுதுன்னா, அந்த பொழுதுபோக்குங்கிறதுல இருந்து அது பொழுதாக்கமாக மாறுது. அப்போ என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது வெறும் டைம் பாஸ். ஆனால் இது ஹாபிங்கிறது டைம் யூட்டிலைசேஷன். பொழுது பாஸ் பண்ணுறதுக்கும் டைமை பாஸ் பண்ணுறதுக்கும் டைமை யூஸ் பண்ணுறதுக்குமான வித்தியாசம். அப்போ பொழுதுபோக்குனால நம்மளுடைய பர்சனாலிட்டி மாறுமா? மாறும். தேவையற்ற பொழுதுபோக்குகளை நம்ம பார்த்தோம்னா நம்ம மனத்தில் அது குப்பையை கொட்டி விட்டு போய்விடும். இந்த கல்யாண்ஜி தான் எழுதியிருப்பார், கருப்பு வளையல் அணிந்த ஒருத்தி குனிந்து வளைந்து வாசல் பெருக்கி போனால் வாசல் சுத்தமாச்சு மனசு குப்பையாச்சுன்னு. அது மாதிரி ஒரு பொழுதுபோக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம மனசில் குப்பையை கொண்டு வந்து கொட்டிட்டு போகலாம். பொழுதுபோக்கிலேயே நம் மனசில் இருந்த குப்பைகளை அகற்றுகிற பொழுதுபோக்குகளும் உண்டு. அப்போ பொழுதாக்கம்ங்கிறது என்னென்னா, ஒரு மியூசிக் கேட்குறீங்க, சும்மா ஒரு ஜாலியாக ஒரு சினிமா பாட்டு கேட்குறது அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்கு. அதே இது எந்த ராகத்தில் இருக்குது, இது யார் பாடினாங்க, இந்த மாதிரி இந்த ராகத்தில் வேறு என்னென்ன பாட்டு வந்திருக்கு, இந்த மாதிரி இப்போ கானடா ராகம்னு வச்சுக்கோங்களேன், முல்லை மலர் மேலே மோதும் மண்டு போலே அப்படின்னா இது கானடா ராகம். மாம வீடு மச்சி வீடு அப்படின்னா இது பிலஹரி ராகம். இப்படி அந்த ராகத்தை தெரிந்து கொண்டு அந்த பாடலை தெரியும், இதில் என்னென்ன ராகங்கள் இருக்குது, இது என்ன மெட்டு, இது இந்துஸ்தானி, இதில் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சிருக்காங்க, இப்படி குறைந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி தமிழில் இசைக்கப்பட்ட பாடல் எது, இந்த மாதிரியான ஒரு ஆய்வோடு, அல்லது இது எந்த பாடலோடு ஒத்து போகிறது, இதை யார் பாடினாங்க, இந்த மாதிரியான ஒரு ரிசர்ச்சோட அந்த மியூசிக்கை கேட்கும்போது அது ஒரு ஹாபியாக மாறிடுது. இப்போ நீங்கள் நான் சிம்பனியெல்லாம் கேட்க போகிறேன், மொசார்டு, பித்தோவான், ஷூபர்ட், செக்காவ்ஸ்கி, இவங்களத நான் ரசித்து கேட்குறேன், அந்த கலெக்ஷன்ஸை வச்சுருக்கேன், அதில் லயிச்சு போகிறேன் அப்படின்னா அது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு பொழுதாக்கமாக மாறுகிறது. அப்போ பொழுதுபோக்கு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? நம்ம பொழுதாக்கத்தை பற்றி பின்னாடி வருவோம். எது பொழுதாக்கம், என்னென்ன பொழுதாக்கங்கள் நல்லது, எவற்றை நாம் பயன்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கை மேம்படும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போனால் எதை பொழுதாக்கம்னு சொன்னோம்னா நம்ம மேலே ஒரு உயர்ந்த மதிப்பு ஏற்படும். இப்போ ஒருத்தர் வராரு, உங்களுடைய பொழுதாக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் ரீடிங் வீக்லி மேகசின்ஸ் அப்படின்னா அது பொழுதாக்கமே கிடையாது, அது பொழுதுபோக்கு. அதே ஒரு நபர், நான் வரலாற்று சம்பந்தமான புத்தகங்கள்லாம் படிப்பேன், தொடர்ந்து நான் ஹீரோடாட்டஸ் எழுதுறதுலேருந்து அண்மையில் ஆப்ரஹாம் எராலி இவங்களாம் எழுதின புத்தகம் வரைக்கும் நான் படிச்சுட்ருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா உடனே உங்களுக்கு அவங்கள பற்றி ஒரு உயர்ந்த அபிப்பிராயம் வரும். அப்போ ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டியை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது என்னென்னா அவருடைய ஹாபி. அதே நேரத்தில் பொழுதுபோக்குகள் தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியாது. எல்லா நேரங்கள்லேயும் நீங்கள்
ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்தையே செஞ்சிட்ருக்க முடியாது. சில நேரங்களில் உங்கள் மனசை தளர்த்தி கொள்வதற்கு எல்லா நேரத்துலேயும் வந்து அகிரோ குரோசவா படத்தையே பார்த்துருக்க முடியாது. சில நேரங்களில் ஒரு காமெடி பார்க்க வேண்டியதுதான். ஜாலியான ஒரு காமெடி மூவியை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ காமெடி மூவின்னு சொல்லப்பட்டாலும் தரமான மூவிஸை உலகத்துக்கு கொடுத்தவர் சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளினுடைய த கிரேட் டிக்டேட்டரை பார்த்துட்டு ஹிட்லரே சிரித்தார் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய அந்த மாடர்ன் டைம்ஸ்னு ஒரு படம் எடுத்திருப்பார். அதுவும் மகாத்மா காந்தியை சார்லி சாப்ளின் சந்திக்கிறாரு. மகாத்மா காந்தி எளிமையாக உட்காந்துருக்கிறாரு. மகாத்மா காந்தி தான் நிறைய நேரம் ஜோக் அடித்தாராம். சார்லி சாப்ளின் சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம். அந்தளவுக்கு நகைச்சுவை உணர்வு உள்ளவர் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் நகைச்சுவை உணர்வு மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் எப்பயோ போயிருந்திருப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி அறிஞர் அண்ணா சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் நகைச்சுவை உணர்வு இருந்ததுனால தான் நான் இவ்வளோ தூரம் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் அ மஸ்ட். அந்த மகாத்மா காந்தியோட கொஞ்ச நேரம் இருந்த அந்த அனுபவத்தை கொண்டு வச்சு தான் ஒரு மாடர்ன் டைம் ஒரு மிஷினில் போய் ஒரு மனுஷன் சிக்கிக்கிற மாதிரி இன்றைக்கி நாமெல்லாம் ஏதோ ஒரு எந்திரத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதுதான் அவர் சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளினுடைய அந்த படங்கள்லாம் வெறும் நகைச்சுவை மட்டுமல்ல, அதில் ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கக்கூடிய படங்களாக இருந்தன. அப்படி ஒரு சிரிக்க வைப்பது, சிந்திக்க வைப்பது, இது ரெண்டையும் அவர் ஒன்றா செய்தார். எப்படி நம்ம கலைவாணர் சொன்னாரோ அந்த மாதிரி நம்ம கலைவாணருடைய பாட்டை போட்டு பார்ப்போம். அந்த காலத்தில் அவர் ஒரு ட்ரீம் பட்டனை தட்டி விட்டால் 2 தட்டில் இட்லியும் கூட சட்டினி வந்துடணும், பள்ளிக்கூடம் போகாமல் குழந்தைங்க பாடம் கற்கவும் ஒரு கருவியை வேணும். இன்றைக்கி நடந்து போச்சு இல்லை, வீட்லேயே உட்காந்து ஐபேடில் படிக்கிறதுக்கான வசதி வந்துருச்சு இல்லை அன்றைக்கி. அது மாதிரி தத்துவத்தையும் அதே நேரத்தில் நகைச்சுவையும் சேர்ந்து கொடுக்குற படங்களும் இருக்கின்றன. ஆக படங்கள் உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன பொழுதுபோக்கு? இப்போ கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் பொழுதுபோக்குகள் தேவை. ஆனால் அந்த பொழுதுபோக்குகள் ஆரோக்கியமான பொழுதுபோக்குகளாக இருக்க வேண்டும். அதில் 3 விதமாக பொழுதுபோக்குகளை நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னென்னா, என்டர்டெயின்மெண்ட் தட் கிவ்ஸ் யூ ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா. உடல் வலிமையும் தாக்குப்பிடிக்கும் சக்தியும் கொடுக்குற பொழுதுபோக்குகள். இப்போ விளையாடுவது, நீங்கள் விளையாடுறீங்க, ப்ரைஸ் வாங்குறீங்களோ இல்லையா, அதை பற்றி கவலை இல்லை. விளையாடுவதே ஒரு பெரிய விஷயந்தான். முல்லா நஸ்ருதீன் வந்து வாலிபால் விளையாடிக்கிட்டு இருந்தாராம். மேட்ச் முடிஞ்சோடனே வந்து கேட்டாராம் நண்பர்கள்ட்ட, நான் எப்படி என் விளையாட்டு இருந்தது? முல்லா, நாங்கள் வெளியேருந்து கேமை பார்த்தோம், நீ உள்ளேருந்து பார்த்தேன். ஏன்னா ஒரு பால் கூட முல்லாக்கிட்ட வரவே இல்லையா. அந்த மாதிரி சில நேரங்களில் விளையாடுவது என்பது வெற்றியை நோக்கியது அல்ல. அது வந்து ஒரு நிறைய நல்ல குவாலிட்டிஸை தரும். உதாரணத்துக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வரும். தோல்வி விட்டாலும் அதை ஏற்றுக்கொள்வது, நிறைய நண்பர்களை பெற்றுத்தரும். கல்லூரி அளவில் பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்பால், கிரிக்கெட் இதெல்லாம் இருக்கிறவங்க பல காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. பல காலேஜில் அவங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க. அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது இவங்கெல்லாம் ஒன்றா சந்திப்பதற்கும் பழகுவதற்குமான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் என்னென்னா, ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஸ்டாமினாவை அதிகப்படுத்தக்கூடிய பொழுதுபோக்குகள். ஒரு ஜிம்முக்கு போகிறோம், ஒரு வாக்கிங் போகிறோம், ஒரு ரன்னிங் போகிறோம், ஸ்ப்ரிண்டிங் பண்ணுறோம், ஒரு ஃபுட்பால் விளையாடுறோம், ஒரு பேட்மிண்டன் விளையாடுறோம். இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாமினா போன்ற பொழுதுபோக்குகள். ரெண்டாவது வந்து நாலேஜ் பேஸ்டு என்டர்டெயின்மெண்ட்ஸ். நாலேஜ் பேஸ்டு அப்படிங்கிற சொல்லும்போது, இப்போ நீங்கள் ஒரு பொழுதுபோக்கு எடுத்துக்கிறீங்க, நீங்கள் படிக்கிறது சாதாரணமான படிப்பாக கூட இருக்கலாம், ஒரு மேகசின்ஸ் படிக்கிறதா இருக்கலாம், அல்லது வேறு சினிமா போக்குறதா இருக்கலாம். இந்த மாதிரி பொழுதுபோக்குகள் கூட அது வந்து உங்கள் நாலேஜை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு பொழுதுபோக்குகளாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்டேஜில் அது எவால்வ் ஆகி ஒரு ஹாபியாக இருக்கும். ஒரு இலக்கிய படைப்புகளே ஒரு காலத்தில் வார இதழ்களில் வந்திருக்கு. முத்திரை கதைகள்னு ஜெயகாந்தனுடைய பல கதைகள் வரும் அந்த காலத்தில். அதெல்லாம் வந்து ஆனந்த விகடனில் வரும் முத்திரை கதைகள்னு. அதை எல்லோரும் விரும்பி படிப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கல்கியினுடைய படைப்புகள் பெரும்பாலானவை வந்து பார்த்திங்கன்னா வார இதழ்களில் வந்தவை. அவற்றை சேகரித்து வைத்து கொண்டு படிப்பார்கள். ஸோ இது ஒரு மாதிரியான ஒரு விஷயம். மூணாவது என்னன்னா, இந்த பொழுதுபோக்கில் நமக்கு நம்முடைய திறன்களை வளர்த்து கொள்வதற்கான பொழுதுபோக்குகள். ஒன்று வந்து நாலேஜு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியானது, மூணாவது வந்து திறன்களை வளர்த்து கொள்வதற்கு. அந்த திறன்களை வளர்த்து கொள்ளக்கூடிய பொழுதுபோக்குகளில் சில இன்டோர் கேம்ஸ் வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆர்ச்சரி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷூட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், செஸ் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செஸ்ஸில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு திறன் அதில் வளர்த்துக்கிறீங்கன்னா, ஃபோக்கஸ், அட்டென்ஷன்,
அந்த செஸ்ஸை வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஒருத்தர் ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸாக அவங்க கற்றுக்க முடியும். அவங்க பாடத்தை படிக்கும்போது அதே ஃபோக்கஸை அதில் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இப்போ ஆர்ச்சரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், முழுக்க முழுக்க கவனம் கொஞ்சம் கூட சிதறாமல் செய்ய வேண்டிய ஒரு கலை அது. ஆர்ச்சரிங்கிறது ஒரு கலை, கொஞ்சம் கூட கவனம் சிதறாமல் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் நான் ஒரு முறை படித்தேன். என்னென்னா, ஒரு இளைஞன் என்ன பண்ணியிருக்கான், வில்வித்தை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு வந்திருக்கான். அந்த வழியாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. பார்த்தா ஆச்சரியப்பட்டு போயிட்டார். என்னென்னா, அந்த புல்சை சொல்லியிருக்காங்க, புல்சையில் தான் எல்லா அம்பும் போய் பட்டிருக்கு. ஏன்னா அதை ரவுண்ட் பண்ணியிருக்கான். எல்லா புல்சைலையும் போய் அந்த அம்புகள் 10 அம்பு விட்றதுங்க, 10ம் புல்சையில். உடனே அவர் கேட்டிருக்காரு, எப்படிப்பா உன்னால் இவ்வளவு குறிப்பை தவறாமல் நீ வந்து அம்பை எய்ய முடியுதுன்னு. அவன் சொன்னால், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு அம்பை எஞ்சிருவேன், அதுக்கப்புறம் அதை சுற்றி வட்டம் போட்டுருவேன் அப்படின்னு. அது மாதிரி சில நேரங்கள் என்னென்னா, இந்த ஆர்ச்சரி இந்த மாதிரி விஷயங்கள், ஈவன் எல்லா விளையாட்டுகள்லையுமே நீங்கள் விளையாட்டுகளை நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அது வேட்டையாடுவதன் பரிணாம வளர்ச்சி தான். இன்னமும் மனிதனுக்கு வேட்டையாடுகிற அந்த இன்ஸ்டிங்க்ட் இருக்குது. ஏன்னா வேட்டையாடுவது நம்முடைய மரபு கூறுகளில் இருக்கிறது. அந்த வேட்டையாடுவது எதை வேட்டையாடுகிறோங்கிறத வித்தியாசம். சில பேர் பார்த்திங்கன்னா விளையாட்டில் போகிறாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் வாங்குறதுல போகிறாங்க, சில பேர் பதக்கங்கள் வாங்குறதுல போகிறாங்க, சில பேர் பரிசுகள் வாங்குறதுல போகிறாங்க. எதையோ ஒன்றை வேட்டையாடுகிற பணியை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ 3 விதமான பொழுதுபோக்குகள். நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக தேர்ந்தெடுத்துக்கிறது ஒன்று வந்து ரெகுலரான என்டர்டெயின்மெண்ட்டு ஒன்று இருக்கணும், அன்றாடம் உங்கள் மனசை தளர்த்திக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து அக்கேஷனல் என்டர்டெயின்மெண்ட். இன்னொன்று வந்து பீரியாடிக்கல் என்டர்டெயின்மெண்ட். இப்போ பீரியாடிக்கல் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொன்னாக்க என்னன்னாக்க, இப்போ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சுற்றுலா செல்வது, அதுவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தான். அந்த சுற்றுலாவையே வந்து நீங்கள் வந்து ஹாபியாகவும் மாற்றிக்க முடியும். என்னென்னா, ஒரு பர்பஸ்ஃபுல்லாக போய் அங்கே சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து ஒரு ஹாபியாக மாறிடும். அப்போ என்னென்னா, என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு கட்டத்தில் எவால்வ் ஆகி அது ஹாபி ஆகுது. ஆனால் எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் ஹாபி ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு இன்டோர் ஹாபின்னா என்ன, இப்போ ஒரு மழை பெய்யுது, நம்ம போய் விளையாட முடியாது. அப்போ அந்த டைமில் ஹாபியே இல்லாமல் இருந்தாலும் மைண்ட் வந்து கிளட்டர் ஆயிரும். ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நிச்சயமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் தேவை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் நீங்கள் நிறைய படிக்கிறீங்க, நிறைய விஷயங்களை நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய சிலபஸ் இருக்குது, ஹெவியாக படிக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு இருந்த சிலபஸ் பண்ணி இன்றைக்கி பல மடங்கு. இப்போ மெடிசனே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்றைக்கி அட்வான்ஸ் ஆயிடுச்சு மெடிசன். ஒரு பேஸ் மேக்கர் வைக்கிறதுக்கு போனால் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். அது இந்த கேட்ராக்ட் பண்ணாங்கன்னா, அந்த கேட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லையே வச்சுக்கிட்டு மருந்து ஊற்றிக்கிட்டு ஒரு பக்கம் எந்த கண்ணு பண்ணாங்களோ அதை ஒரு சின்ன துணியினால் மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கேயே ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெக்கவர் ஆன பிறகு தான் வருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி காலையில் போகிறாங்க, மத்தியானம் வந்துடுறாங்க. மெடிசன் அட்வான்ஸ் ஆகிடுச்சு. அப்போ அட்வான்ஸ் ஆக உங்களுடைய சிலபஸ் அதிகம், நீங்கள் நிறையா படிக்கணும். நேனோ டெக்னாலஜிங்கிற ஒன்றை நாங்கள் அக்ரிகல்ச்சர் படிக்கும்போது கேள்விப்பட்டது கூட கிடையாது. இன்றைக்கி நேனோ டெக்னாலஜி, இன்றைக்கி பயோடெக்னாலஜி, இன்றைக்கி என்னென்னா அக்ரி பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட், அக்ரிகல்ச்சரில் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு ஒரு சப்ஜெக்ட். அப்போ நிறைய வாசிக்க வேண்டியதாக இருக்குது, நிறைய காம்படிஷன் இருக்குது. இந்த மாதிரி சூழலில் உங்களுக்கு மன அழுத்தம் நிறையா இருக்குது. ஆனால் அந்த மன அழுத்தத்தை நீங்கள் குறைத்து கொள்வதற்கு பொழுதுபோக்குகள் வைத்துக்கொள்வது அவசியம். அந்த பொழுதுபோக்குகளை செம்மைப்படுத்தி அவற்றை ரிஃபைன் பண்ணி அவற்றை டிஸ்டில் பண்ணி பின்னாடி நீங்கள் ஹாபியாக கன்வெர்ட் பண்ணலாம். அந்த ஹாபியை பற்றி நம்ம பின்னாடி பேச போகிறோம். ஆனால் இந்த பொழுதுபோக்கள் இப்போ இன்டோர் ஹாபி அப்படிங்கிற இன்டோர் என்டர்டெயின்மெண்ட் இதுவும் முக்கியம். எல்லா நேரமும் வெளியே போய் விளையாட முடியாது. மான்சூன் சீசன் வந்துருச்சு, அப்போ நம்ம இன்டோர் ஹாபி ஒன்று வச்சுக்கணும். அதில் பெஸ்ட்டு ஹாபின்னு நான் பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, நீங்கள் வாசிப்பது தான் உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க முடியும். வாசிக்கிறதுலேயே பல கிரேடு இருக்குது. லகுவானதை வாசிப்பது, கதைகளை வாசிப்பது, அப்போ பேரபிள்ஸ் வாசிப்பது. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரபிள்ஸாக இருக்கும். இப்போ பேரபிள்ஸ்லேயே ரொம்ப டீப்பான மீனிங் உள்ள பேரபிள்ஸ்லாம் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பால் ரெப்ஸ் ஜென் போன்ஸ் ஜென் ஃப்ளஷ் அப்படின்னு
ஒரு 101 ஜென் கதைகளை தொகுத்திருக்கிறார் அவர். அந்த கதைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேராகிராஃப் தான், ஆனால் அதனால் ஒரு புத்தகத்தையே முழுசாக முடிச்சிடலான்னு நம்ம நினைக்க முடியாது. அந்த புத்தகத்தை நீங்கள் ஒரு கதையை படிச்சுட்டு 1 மணி நேரம் சிந்திக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது உங்கள் லைஃபோடு நீங்கள் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படி நம்ம லைஃபோடு ரிலேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஆந்தனி டி மெல்லோ அவர் 1 மினிட் நான்சென்ஸ் அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பார். அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ப்ரேயர் ஆஃப் த ஃப்ராக் அப்படின்லாம் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகங்கள்லாம் சின்ன சின்ன பேரபிள்ஸ் தான், பல்வேறு இடங்கள்லேருந்து அவர் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அந்த பேரபிள்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கும்போது ஒன்று தெரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் திரும்ப திரும்ப அசை போட வேண்டிய பேரபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே லகுவான வாசிப்பிலிருந்து தொடங்கும்போது மனசு அது தளர்த்துக்கும். இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு 10 நாளில் எக்ஸாமு, தொடர்ந்து எக்ஸாமுக்கே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே ஒரு ஃபெட்டிக் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு சின்ன ஒரு அம்சம் ஒன்று, ஒரு 1/2 hour போய் நம்ம விளையாடிட்டு வருவோம், அல்லது ஜிம்மில் போய் நம்ம எக்ஸசைஸ் செஞ்சுட்டு வருவோம். எதுக்காக நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம உடம்பில் செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ் தான் நம்மளுடைய ஹாப்பினஸை டிசைட் பண்ணுது. டோபமைன், ஆக்சிடோசின், செரட்டோனின், என்டார்ஃபின், இதுதான் டிசைட் பண்ணுது. இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் செஞ்சிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுடைய என்டார்ஃபின் அதிகமாக செக்ரீட் ஆகும். அப்போ யூ வில் ஃபீல் சியர்ஃபுல். சும்மா ரூம்லேயே படிச்சுட்டே இருந்தால் உங்களை அறியாமல் ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்கும். சில நேரங்கள் என்னென்னா படிப்பது கூட திகட்ட ஆரம்பித்து விடும். சாப்பிடுவது மட்டும் இல்லை, படிப்பது கூட திகட்ட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரத்துக்கு மேலே ஒரு மாதிரி இருக்கும், ஒன்றுமே மைண்டில் ஏறவே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மாதிரி இருக்குங்க, தலையெல்லாம் ஹெவியாக தோணுது அப்படின்னு சொல்லுவோம். சாதாரணமாக கூட ஒரு கடினமான புத்தகத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா ஃபேக்ட்ஸு, நிறையா ஃபிகர்ஸு, நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை படிச்சிங்கன்னா ஒரு 50 பக்கம் படித்த பிறகு ஒரு சின்ன ஒரு ஃபெட்டிக் வரும். அப்போ என்ன பண்ணலாம், வெளியே போய் ஒரு வாக்கிங் போகலாம், ஜிம்முக்கு போகலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம் ஒரு 1/2 hour. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு உட்காந்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் பொழுதுபோக்குகள் மஸ்ட்டு, ஆனால் அது ஆரோக்கியமான பொழுதுபோக்காக இருக்கணும். சில படங்கள், சாதாரணமாக பார்க்கக்கூடிய படங்கள் கூட நமக்குள்ளே பெரிய உந்து சக்தி ஏற்படுத்துவது. நான் சிவில் சர்வீசஸ் ஃபஸ்ட்டு டைம் அப்பியர் ஆகிட்டு, நான் யாரோ என் கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் சொன்னார், ரிசல்ட் வந்துருச்சு. சொன்னார், ரிசல்ட்டெல்லாம் அப்போல்லாம் இந்த மாதிரி இன்டர்நெட்டில் பார்க்க முடியாது, எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் தான் வரும் ப்ரிலிமினரி ரிசல்ட்டு. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் நமக்கு வர்றதுக்கு 3-4 நாள் ஆயிரும். அதெல்லாம் முதல்லையே கிளியர் பண்ணிட்டாங்க, வீட்டுக்கே ஃபார்ம் அனுப்பிச்சிருவாங்க, அது முதல்லையே தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன், சேலத்துக்கு வந்துட்டேன் அந்த சண்டே. சரி கிளியர் ஆகலை, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. சரி நம்மளுக்கு அந்த அளவுக்கு முடியுமா என்னென்னலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு சினிமாவுக்கு போகிறேன். சினிமா என்னென்னா, நான் அந்த மயூரின்னு ஒரு படம், அதில் அந்த காலை ஒரு விபத்தில் இழந்த ஒரு பெண்மணி அதுக்கப்புறம் செயற்கை காலை போட்டுக்கிட்டு நடனம் ஆடுறது தான் அந்த படம். அது நடனமாடி வெற்றி பெறுற மாதிரியான ஒரு கதை. அதை பார்த்து முடித்த உடனே நான் திரும்பி வரும்போது, ஒரு கால் உடைஞ்சி போன ஒரு பெண்மணி நடனம் ஆடும்போது நாம் ஏன் முயற்சி பண்ணி சிவில் சர்வீஸஸ் அடுத்த முறை வரக்கூடாதுன்னு வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தால் என் ஃப்ரெண்டு சேது மாதவன் இருக்கார், அவர் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை வீட்டில் கொடுத்துட்டு போயிருக்காரு, சொல்லிட்டு போயிருக்காரு எங்கள் அம்மாக்கிட்ட, கிளியர்டுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் சொன்னது இவங்களுக்கு சரியாக புரியல, வாங்கி வச்சுட்டாங்க. நான் வந்தோடனே இந்த மாதிரி சேது மாதவன் கொடுத்தாருப்பான்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு முறையாக ஃபெயில் ஆகிட்டு ரிசல்ட்டை பார்க்குறேன் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி பார்த்தா 27592, இன்னமும் அந்த நம்பர் ஞாபகத்தில் இருக்குது. பார்த்தா அந்த நம்பர் இருக்குது. அப்போ ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஆனால் அந்த படம் ஏற்படுத்துகிற உந்துதல் இருக்குது பாருங்கள், அது என்ன ஆச்சுன்னா, நாம் நிச்சயமாக இந்த முறை கிளியர் பண்ணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துறது, எனக்குள்ளே ஒரு வைராகியத்தை ஏற்படுத்துறது. இந்த மாதிரி சில படங்கள், நீங்கள் சின்ன வயசில் பார்க்கக்கூடிய படங்கள் உங்கள் மனசில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். 36 சேம்பர்ஸ் ஆஃப் ஷாலியான்னு ஒன்று காலேஜில் பார்த்தோம். அதில் ஒவ்வொரு முறையும் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸில் அவர் தோற்று போவார், ஆனால் விடமாட்டார், விடாமல் நைட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் வெற்றி பெற்று போகிற மாதிரி இருக்கும். அந்த படத்தை ஒரு இளைஞன் பார்த்தானா அவனுக்குள்ளே ஒரு வைராகியம் வரும். ஆக நம்முடைய பொழுதுபோக்குகளை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னா, நம்மை மேன்மைப்படுத்துவதாக இருக்க வேண்டும், நம்மை மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும், கருணையை, அன்பை, வைராகியத்தை உண்டாக்குவதாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய பொழுதுபோக்கள் எதுவுமே நம்முடைய
சக்தியை விரயம் செய்வதாக இருக்கக்கூடாது. ஒரு தவறான படத்தை போய் நம்ம பார்த்தோம்னா அன்னைக்கு மட்டும் இல்லை, 4-5 நாள் அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்போம். நம்ம மனதில் அது குப்பையை கொட்டி விட்டு சென்று விடுகிறது. ஆனால் ஆரோக்கியமான திரைப்படங்கள், ஆரோக்கியமான நாடகங்கள், ஆரோக்கியமான புத்தகங்கள், ஆரோக்கியமான பொழுதுபோக்குகள் ஆகியவற்றை நாம் பெற வேண்டும். அதுக்கு என்னன்னா, முதல்ல வந்து ஆரோக்கியமான நண்பர்களை பெறணும். இப்போ எல்லா நண்பர்களுக்குமே பொழுதுபோக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சில பேரோடு நீங்கள் சினிமாவுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு அந்த சினிமாவை ஏன்டா இவங்களோட வந்தோங்கிற மாதிரி ஆக்கிடுவாங்க. ஒவ்வொரு சீனையும் அவங்க விமர்சனம் பண்ணி, இப்படிலாம் எகிற முடியுமா, இப்படிலாம் குதிக்க முடியுமா, இப்படிலாம் ஆட முடியுமா, எங்கேருந்து மியூசிக் வருதுன்னு கேட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. சினிமா பார்க்குறதுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ், விளையாடுறதுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ், வாக்கிங் போகிறதுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ், படிக்கிறதுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நம்ம வகைப்படுத்திக்கணும். எல்லாருக்கும் எல்லா இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காது. சில பேருக்கு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உதாரணத்துக்கு நல்ல சொற்பொழிவுகளை கேட்குறது கூட ஒரு நல்ல பொழுதுபோக்கு தான். அந்த காலத்திலலாம் எப்படின்னா, யாராவது வந்து பேசுனாங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பேசுகிறத கேட்குறதுக்கு முன்னாடியே போய் உட்காந்துக்குவாங்க. அவங்க 2 மணி நேரம் கழித்து தான் வருவாங்க. ஆனால் போய் உட்காந்து அவங்க பேசுகிறத கேட்பாங்க. ஆகா எவ்வளோ நல்லா பேசுகிறாரு அப்படின்ட்டு அந்த ஃப்ரேசஸ்லாம் இவங்க அப்படியே உள்வாங்கிட்டு வந்து காலேஜில் பேசுவாங்க. காலேஜ் பேச்சு போட்டியில் இவங்க பேசுகிற மாதிரி விடுவாங்க அந்த ஃப்ரேசஸ்லாம். அது மட்டும் இல்லை, ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அந்த குறிப்பிட்ட பேச்சாளர் ஒரு இடத்துல பேசிட்டு இன்னொரு இடத்துக்கு போனார்னா, அந்த இடத்துக்கு இவங்க குறுக்கு வழியில் போய் அந்த பேச்சையும் கேட்பாங்க. 3 இடத்துலன்னா 3 இடத்துக்கும் போவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆர்வம் இருந்தது. அப்போ சொற்பொழிவுகளை கேட்பது, இசை நிகழ்ச்சிகளை கேட்பது, இசை நிகழ்ச்சிகளை கேட்கும்போது என்னென்னா மனம் மென்மையாகிறது. அது மட்டும் இல்லை, நம்முடைய மூளையில் இந்த நியூரான்ஸ் எல்லாம் 2 ஹெமிஸ்பியர்லேயும் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இந்த மியூசிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஏற்கனவே சொன்னேன். மியூசிக் ஆல்சோ ஹேஸ் எ தெரப்பட்டிக் எஃபெக்ட். நீங்கள் வந்து கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்கிற டைமில் ஒரு நல்ல பாட்டை கேட்டிங்கன்னா உடனே அது வந்து உங்கள் மனசை வந்து இழுத்துக்கட்ட மாதிரியான ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதனால் பொழுதுபோக்குகளை தரம் பிரிக்க வேண்டும், நல்ல பொழுதுபோக்குகளை ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, நம்மை சுற்றி நிறைய தேவையில்லாத பொழுதுபோக்குகள் கொட்டி கிடக்கின்றன. அந்த தேவையில்லாத பொழுதுபோக்குகளுக்கு டெம்ப்டேஷன் அதிகம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருவர் சொன்னார், என்னென்னா, எது உடலுக்கும் மனத்துக்கும் உடனடியாக பிடித்து விடுகிறதோ அது தீயதாகவே இருக்கிறது அப்படி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, அங்கே எது அதிகமாக சேல்ஸ் ஆகுதுன்னு நீங்கள் ஒரு விவரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, எது உடம்புக்கு கெட்டதோ அதுதான் நிறைய விற்பனை ஆகும். நல்லதை வந்து நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. இந்த டேஸ்ட் ஓரியன்ட் பீப்புள் தானே. அங்கே போய் பார்த்தீங்கன்னா எது உடம்புக்கு கெட்டதோ அது நிறைய வியாபாரம் ஆகிறத பார்ப்போம். எது வந்து கெட்டதோ அதை நோக்கி நிறைய பேர் போய் படையெடுக்கிறத பார்க்குறோம். அப்போ நல்லதை நோக்கி நாம் நகர்த்துவது மிகவும் முக்கியம். அதனால் தரம் பிரிக்கணும். எது நம்முடைய பொழுதுபோக்கு, மனத்தை தளர்த்தி கொள்வதற்குத்தான். ஆனால் அதே நேரத்தில் அது மனத்தை அறுத்து விடக்கூடாது, மனத்தை துண்டித்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட பொழுதுபோக்குகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவ்வாறு தேர்ந்தெடுத்தால் என்ன ஆகும்னா, ஒரு ஸ்கெட்யூல் போடணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒவ்வொரு நாளுக்கும் எவ்வளவு நேரத்தை நம்ம அந்த பொழுதுபோக்குக்கு, இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி பண்ணணும். ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட்டு கொடுக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நோ எக்ஸசைஸ் டே அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க சண்டே அன்னைக்கு. மற்ற நாளெல்லாம் நம்ம அதுக்காக ஒதுக்கணும். அதே மாதிரி சினிமா எந்த ஃப்ரீக்குவன்சியில் பார்க்கலாம், சொற்பொழிவுகள் கேட்க போகிறோமா எந்த ஃப்ரீக்குவன்சி, இசை நிகழ்ச்சிகள் கேட்க போகிறோமா எவ்வளோ. சரி, ரூம்லேயே ஒரு 1/2 hour பாட்டு கேட்கலாம். ஒரு 4 மணி நேரம் படிச்சிட்டோம், 1 மணி நேரம் பிரேக் கொடுங்க. அந்த 1 மணி நேரத்தில் உங்களுக்கு சாப்பிட வேண்டியதை, ஒரு டீ சாப்பிட்றத, ஒரு மியூசிக் கேட்குறத அதை செய்யுங்க. இப்படி செய்தால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையான அந்த நேர நிர்வாகத்திலும் பொழுதுபோக்குகளை வகைப்படுத்துவதிலும் நீங்கள் செம்மையை அடைய முடியும். நல்ல பொழுதுபோக்குகளை யார் ஒருவர் கை கொள்கிறார்களோ அவர்கள் அந்த பொழுதுபோக்குகளிலிருந்து பொழுதாக்கத்திற்கு போகிறார்கள். பிறகு கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அது அவங்களுடைய பர்சனாலிட்டியவே மாற்றுறது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கிறது, நிறைய பொழுதுபோக்குகள், நேரத்தை விரயமாக்குகிற பொழுதுபோக்குகளிலிருந்து தப்பித்து ஒருவர் நேரத்தை பயனுள்ளதாக ஆக்குகிற பொழுதுபோக்குகளுக்கு தங்களை உட்படுத்தி கொண்டால் அவருடைய கல்லூரி வாழ்க்கை மேன்மையடையும். நன்றி, வணக்கம்.